ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் முத்துடுப்ப சார்பாக முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசோட டாபிக் எதை பற்றி பேச போகிற நீங்கள் எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு ஆணவ படுகொலை. ஆமாங்க, கவின் என்கின்ற ஒரு நபர் ஒரு ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கார். அவர் கோல்டு மெடலிஸ்ட், அதுவும் இல்லாமல் 1 லட்சம் ஐடியில் சம்பாதிக்கிறார். டிசிஎஸில் வேலை பார்க்குறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டையை சார்ந்தவர். அவர் ஒரு பெண்ணை காதலிச்சிருக்கார். அந்த பெண் ஒரு டாக்டர். ஸோ அந்த பெண்ணோட தம்பி ஒருவர் சுர்ஜித்னு ஒரு நபர், 2 பேரும் மாட்டு சமூகத்தை சார்ந்தவர். அக்காவை லவ் பண்ணது பிடிக்காமல் சொல்லி அவரை நேற்று கொலை செய்திருக்கார். இதுதான் நீ தமிழ்நாடு முழுக்க ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்குது. அவர் நம்ம கவின் என்கிற நபர் ஒரு பட்டினத்தை சார்ந்தவர். சொல்லவே வேண்டாம், இது இன்னும் ஒரு ஜாதி அரசியலை தாண்டி ஒரு கலவரம் மாதிரி போகும். ஏன்னா தென் மாவட்டங்கள் எல்லாமே ஒரு எப்பவும் பார்த்தாலே ஒரு ஜாதி ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்கிறது ஒரு வாடிக்கையாயிடுச்சு. கௌசல்யா சங்கர் உடுமலை பட்டேல் ஒரு இது மன்னர்லேருந்து போயிட்டே தான் இருக்குது. ஸோ இது வித்தியாசம்னா தம்பி அக்கா காதலிச்சர் மாட்டு சமூகத்தை சார்ந்தவன்றால கொண்டு இருக்கார். அந்த கவினை கொலை செய்த அந்த சுர்ஜித்துடைய அம்மா அப்பா 2 பேருமே போலீஸில் ஆய்வாளராக போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க, இன்ஸ்பெக்டராகவும் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இல்லை பார்க்க வேண்டிய இதாக இருக்குது. அந்த கவினுடைய அப்பா என்ன சொல்கிறாங்க, அவங்க அம்மா அப்பா தூண்டுதல் பேரெலாம் அந்த கொலையை பண்ணியிருக்காங்க. என் பையனோட பாடியை நான் வாங்க மாட்டேன், எங்களுக்கு நீதி கிடைச்சாலும் அந்த பொண்ணையும் நீங்கள் என்கொயரி எடுத்தாங்கன்றாங்க. இன்னி வரை எஃப்ஐஆர் போடாதுன்னு சொல்லிக்கிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க. சுற்றிப்பும் கைது பண்ணியிருக்காங்க, ஆனால் எஃப்ஐஆருக்கும் பதிவு பண்ணலான்றாங்க. ஸோ இது ஜாதி ஆணவ படுகொலைக்கு நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம இந்தியா நம்ம இன்னும் பல ஜாதிகள் இன்னும் பிடிக்க முடியாது. ஜாதியிலையும் மதங்களையும் நம்ம இந்து மதத்தை விட்டு பிரிக்க முடியாது. ஸோ இது முற்றுப்புள்ளின்றது எப்போ யாருக்கும் தெரியல. இந்த செய்த அந்த நபரை கைது பண்ணியிருக்காங்க. தன்னுடைய அக்காவுக்காக தம்பி அந்த கவின் என்கிற நபரை கொண்டிருக்கார், சுர்ஜித் என்றவர். அவரை கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன விதமான விசாரணை போகும்போது தமிழ்நாடு அரசியல் என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்றப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்ல இருந்து அரசியல் தலைவர்கள்லாம் கண்டனம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது எதெங்கே போய் முடிய போகுதுன்னு சரியாக தெரியல. இதனால் வரக்கூடிய விளைவு, இந்த ஆணவ படுகொலையாக வரக்கூடிய விளைவு பட்டியல மக்கள் என்னென்னலாம் இனி வரக்கூடிய காலங்களில் அடித்து பெரிய ஆளாக கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினாலும் அந்த பட்டியலினன்ற அந்த ஷெட்டில் கேட்ச்ன்ற அந்த ஒரு பொசிஷன் அவங்களை தொட்டிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு கரும்புலி மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு ஒரு நீதி வேணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இது கிடைக்குமான்றதை நம்ம காலம்தான் பதில் சொல்லணும்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெற முத்துப்பிரகாஷ். பை பாய்.